இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அடர்ந்த காடு, ஒரு மனிதன் தனியே ஒத்தையடி பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். அந்த காட்டில் உள்ள மரங்கள், மலை, இதையெல்லாம் பார்த்துவிட்டு கடவுளை, இயற்கை படைத்த இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறான். இப்படி புகழ்ந்து அவன் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கடவுளை சபிக்க ஆரம்பித்து விட்டான். ஏன் தெரியுமா? எதிரே ஒரு புலி வந்தது. அவனுக்கு எதிரே புலி வந்ததும் பயந்து விட்டான். கடவுளை, இப்படி என்ன மாட்டீங்களே, நீங்களாம் கடவுளா என்று கடவுளை சபிக்க ஆரம்பித்து விட்டான். வேறு வழி இல்லாமல், சரி கடவுள் தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கவும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஆரம்பிக்கிறதுக்கு முன் பார்க்கிறான், அந்த புலி தன்னுடைய கையால் மீசையை தடவி விடுறது மாதிரி அந்த புலி நாக்கால தன்னுடைய மீசையை இப்படி தடவி விட்டுக்கிட்டு இருக்கு. என்று இருந்தாலும் சரி ஜெபிப்போம் என்று கடவுளை முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறான். கண் விழித்து பார்க்கிறான், அந்த புலியும் முட்டி போட்டு அதுவும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்ததும், ஆஹா, 5 அறிவு படைத்த புலியே, மனிதனைப் போல நீயும் அல்லவா ஜெபித்து கொண்டிருக்கிறாய், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்று சொன்னதும் அடுத்ததான் கிளைமேக்ஸ். எனக்கு நல்ல இறை கிடைச்சா இப்படித்தான் கடவுளுக்கு நன்றி சொல்றது என்னுடைய வழக்கம்னு சொன்னான். இதை போலத்தான் இருமனம் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவரின் நாள் ஆண்டவருக்கே என்ற ஒரு முடிவோடு இந்த ஆலயத்தில், அன்னையின் திருத்தலத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நமது வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நமது உள்ளத்துக்குள்ளே தூய ஆவியானவர் வந்து நமது உள்ளத்தை ஆண்டவருக்கென்று மாற்றிக்கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்புகிறவர்கள் பலத்த கரவொலி எழுப்புங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த